உயிர் அவை. அவைன்னு என்னது? அவை, அவைக்களம். அவைன்னா சுட்டு ஒன்று இருக்கு, அவை இவை அப்படின்னு சொல்ற மாதிரி அது சுட்டு. இன்னொன்னு அவைக்களம், கூட்டம். மேலவை கீழவை சொல்றமா இல்லைங்களா? மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்லாம் படிச்சிருக்கமா இல்லைங்களா? அவை என்பது என்னதா? ஒரு சபை, கூட்டம். சரிங்களா? உயிர் அவை, உயிர் கூட்டம், உயிர் கூட்டம். அப்ப உயிர் ஒன்றல்ல, உயிர் ஒன்றல்ல. உயிர் கூட்டத்தினுடைய இலக்கணம் உயிரவை நிலை, உயிர்களினுடைய இலக்கணம், உயிர்களின் இலக்கணம். சரி, உயிர்கள் எத்துணை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. உயிர்கள் ஒன்றா பலவா? உயிர்கள் ஒன்றா பலவா? ஒன்றா பலவா? பல. சரி, எத்தனை? எண்ணிலி, எண்ணிலி. சரிங்களா? அப்ப அதை எப்படி சொல்லலாம்? பிறந்த நாள், மேலும் பிறக்கும் நாள் போலும், துறந்தோர் துறப்போர். துறந்தோர் துறந்தோர் துறப்போர் ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. துறந்தோர் துறப்போர். துறந்தோர் என்னது? மண்ணுலகை துறந்தோர். மண்ணுலகை துறந்தோர் எங்க போவாங்க? வீடு பேற்றுக்கு போயிடுவாங்க. மண்ணுலக விட்டு எங்க போவாங்க? திருவடிக்கு போனவங்க, திருவடிக்கு போனவங்க. இன்னொருத்தவங்க துறப்போர். இது பாஸ்ட் டென்ஸ், இது பிரசன்ட் டென்ஸ். கடந்த காலம், நிகழ்காலம். துறந்தவங்க ஒரு கூட்டம், மற்றவங்கெல்லாம் துறப்போர். நாமெல்லாம் யாரு? துறப்போர். எதிர்காலம் என்பது இப்ப பிரசன்டோட சேர்ந்தது தான் துறப்போர். துறப்போர் என்னது? போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? போக போறவங்க, போக போறவங்கன்னா என்னது? சென்னை போய் கொண்டு இருக்கிறேன், பிரசன்ட் கண்டினியூஸ் இல்லையா? எப்படி வேணாலும் வச்சுங்க, நம்ம இங்கிலீஷ் கிராமருக்கு போக வேண்டாம். சரி, எனவே துறந்தோர் துறப்போர் ரெண்டே ரெண்டு தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதுக்குள்ள இருக்கிறது. என்னது? துறக்காதவர் என்று ஒரு கேட்டகரியே கிடையாது. திருவடியை அடைந்தோர், அடைய போகிறவர், அடையாதவர் என்ற ஒன்று இல்லை. சரிங்களா? திருவடியை அடையாதவர் அப்படி ஒரு கேட்டகரி இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? பிறப்புக்கு வந்த எல்லா உயிரும் திருவடிக்கு போயே தீரும். கடவுள் இல்லை என்று சொல்பவனும் வீடு பேற்றிற்கு தகுதி உடையவன். ஏன்னா எங்க நிக்கிறான்? லைன்ல ரொம்ப பின்னாடி நிக்கிறான். ஒரு லைன் போயிட்டு இருக்கு, வீடு பேற்றை நோக்கி ஒரு வரிசை போயிட்டே இருக்கு. வரிசையில முன்னாடி நிக்கிறவன் சில பேர், நடுவுல நிக்கிறவன் சில பேர், கடைசியா நிக்கிறவன் சில பேர். இந்த கடைசியா நிக்கிறவன யாருன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவன் கடைசியா நிக்கிறான். இந்த வரிசை மூவாக மூவாக அவன் என்ன வருவான்? அப்படியே முன்னாடி வருவான். இந்த பிறவி முடிச்சுட்டு அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி என்று ஒவ்வொரு பிறவியாக அவன் வரிசையில எங்க வருவான்? முன்னாடி வருவான். இப்ப இல்லைன்னு சொல்றவன் அப்புறம் என்ன செய்வான்? இருந்தா என்ன, இல்லாட்டி என்னப்பா, இருந்தா என்ன, இல்லாட்டி என்னப்பா அப்படிமா. அப்புறம் என்ன செய்வான்? இருக்க மாட்டதான் தெரியுது. அப்புறம் இவர் கடவுள், இவர் கடவுள், அவர் தேவர் இவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேசு தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் என்கிறார். கன்றாப்பூர் நடுதறியை எங்க பார்க்கலாமா? அவர் தேவர் இவர் தேவர் என்று இரண்டாட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடுறான். திடீர்னு பார்த்தா சாய்பாபா கோயிலில் நிற்கிறான், திடீர்னு பார்த்தா இங்க முனியப்பன் கோயிலில் நிற்கிறான், அடுத்து மாரியம்மன் கோயிலில் நிற்கிறான். இவர் தேவர்
அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேசி. என்னதுங்க? கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி. கொடுத்தால்தான் நான் எனக்கு சிவபெருமானை வணங்குவேன், எனக்கு கொடுக்கலன்னா சிவபெருமானை வணங்க மாட்டேன், இப்படிலாம் இல்லைங்க. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் யாரை பேணி நிற்பேன்? திருவடியைத்தான் வணங்கி நிற்பேன் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேசும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். அவன் நெஞ்சில போய் பாரியா சிவபெருமான் இருப்பார். யார் சொல்றா? நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார். எனவே இந்த பட்டியல்ல ரெண்டு தான், துறந்தோம் துறப்போம். திருவடியை பெற்றோர், திருவடியை பெறுவோர். இவர்கள் எண்ணிக்கை என்ன? எத்தனை பேர் முத்திக்கு போயிட்டாங்க, எத்தனை பேர் முத்திக்கு போக போறாங்க அப்படின்னா, நான் ஒரு கணக்கு சொல்றேன். இந்த கணக்கு போட்டீங்கன்னா இந்த கணக்கு வந்துடும். அதை எண்ணி சொல்லிட்டீங்கன்னா இதை எண்ணி சொல்லிடலாம். என்னது? பிறந்த நாள், இது பிறக்கும் நாள், நீ இதுவரைக்கும் பிறந்த நாளை எண்ணி சொல்லிட்டீன்னா, பிறந்த நாளை எண்ணி சொன்னீங்கன்னா யாரை சொல்லிடலாம்? திருவடிக்கு போனவங்கள சொல்லிடலாம். இனிமேல் பிறக்க போற நாளை சொன்னீங்கன்னா திருவடிக்கு போக போறவங்கள சொல்லிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்ல முடியாது. பிறந்த நாளையும் சொல்ல முடியாது, பிறக்க போற நாளையும், பிறந்த பிறவியவே சொல்ல முடியாது. எத்தனை பிறவி பிறந்தோம்னே சொல்ல முடியாது. இதில் எங்கே போய் அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் எத்தனை வருஷம் இருந்தோம், அதில் எத்தனை நாள் இருந்தோம், இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சொல்லவே முடியாது. அதுபோல திருவடி அடைந்த உயிர்கள், திருவடியை அடைய போகிற உயிர்கள் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. இது நமக்கு இதுக்கு இன்னொரு வகையாக வள்ளுவ பெருமான் சொல்லுவார். என்னது? துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த ஞானிகளுடைய பெருமையை சொல்லணும்னு முயற்சி பண்ணுனா என்ன செய்யணும்? உலகத்தில் இது வரைக்கும் செத்தவனையெல்லாம் எண்ணிடலாம். என்ன முடிஞ்சதுன்னா ஞானிகளின் பெருமையை சொல்லிடலாம். நீத்தார் பெருமை துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இறந்தவனையெல்லாம் எண்ணுவது எவ்வளவு கடினமோ அதுபோல ஞானிகளின் பெருமையை எண்ணி கூற முடியாது. சொல்றவர் யாரு? வள்ளுவ பெருமான். வள்ளுவர் சொல்றார். அதே மாதிரிதான் இங்க பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. அப்போ உயிர்கள் எண்ணிலி என்பது கருத்து, எண்ணிலி என்பது கருத்து. இப்போ எண்ணில்லாத உயிர்கள்னு சொல்லிட்டீங்க. இது ஏதாவது ஒரு வகைப்படுத்தலாமா? உயிர்களை வகைப்படுத்தலாமா? இப்போ லட்சம் கோடி லட்சம் கோடி கோடி இப்படியெல்லாம் சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி மலைவாக இருக்கு. அதனால் என்ன செய்யணும்? ஒரு கேட்டகரைஸ் வகைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். எப்படி வகைப்படுத்தலாம்? திரிமலத்தார், ஒன்று அதனில் சென்றார்கள், ஒரு மலத்தார், மூணு மலம் உடையவங்க, மூணுல ஒன்று போனவங்க, ஒரு மலம் உடையவங்க. பாட்டு பாருங்க. திரிமலத்தார், ஒன்று அதனில் சென்றார்கள். எதனில் சென்றார்கள்? மூணு மலத்துல ஒன்று போனவங்க. அப்ப எத்தனை? ரெண்டு மலம். அன்றியும் அது மட்டும் இல்லை, ஒரு மலத்தாராயும் உலர். அப்ப ஆன்மா வகைப்படுத்தலாமா? ஒரு மல ஆன்மா, இருமல ஆன்மா, மும்மல ஆன்மா. ஆன்மாக்கள் மூன்று வகைப்படும். மூன்று வகைப்படும். யார் யாரு?
விஞ்ஞான கலர், சகலர், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும்? சா கூட்டல் கலர், பிரளயம் கூட்டல் கலர், இன்னொன்னு விஞ்ஞானம் கூட்டல் அகலர். விஞ்ஞானம் கூட்டல் அகலர். கலர் என்பதுக்கு கலையாதி தத்துவங்கள். கலர் என்பதற்கு கலையாதி தத்துவங்கள், கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நிற்பவர்கள். கலை முதலாகிய தத்துவங்களோடு கூடி நிற்பவர். கலை தத்துவம் எங்க இருக்கு? பிரகிருதி மாயையில் இருக்கு. பிரகிருதி மாயையில் இருக்கு. 24 தத்துவம் இருக்கா இல்லையா? 36ல் மேல இருக்கிற 5 கழிச்சிருங்க, மீதி எத்தனை? 31. 31. 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 31. சரியா? ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7. இந்த 7ல் தான் என்ன வருது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அப்போ கலை முதலாகிய தத்துவம்னா இந்த 7. 7ஓட இந்த 24 கூடி மொத்தம் இந்த 31 தத்துவங்களோடு இருப்பவங்கெல்லாம் யாரு? கலர். கலர்னு சொன்னாவே 31 தத்துவங்களோடு கூடுனவங்க. 31 தத்துவங்களோட கூடுனவங்க. இந்த 31ஓடு கூடுனவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகலரும் பிரளயாகலரும். இந்த 24 தத்துவம் யாருக்கு? சகலருக்கு. இந்த 7 பிரளயாகலருக்கு. இந்த 7 யாருக்கு? பிரளயாகலருக்கு. சரியா? சகலருக்கு இந்த 7 உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. சரிங்களா? 31 இருந்தா சகலர், 7 மட்டும் இருந்ததுன்னா பிரளயாகலர். புரியுதா? நல்லா காத்து வேற விசு விசுன்னு அடிச்சிட்டு இருக்கு, மழை பெய்யுது. அப்படியா? தூக்கம் வருதாமா? ரைட், கேட்டுக்கிறேன் நான். 31 தத்துவங்களோடு கூடி நின்றால் சகலர், 7 தத்துவங்களோடு கூடி நின்றார் பிரளயாகலர். பிரளயாகலர். சரியா? இந்த 2 பேருமே கலையாதி தத்துவங்களோடு கூடுனவங்க. யாரு? சகலரும் பிரளயாகலரும் கலையாதி தத்துவங்களோடு கூடுனவங்க. கலை முதலாகிய தத்துவ பந்தம் இவங்களுக்கு உண்டு. கலை முதலாகிய தத்துவ பந்தம் யாருக்கு உண்டு? சகலருக்கும் பிரளயாகலருக்கும் உண்டு. விஞ்ஞான கலருக்கு என்ன கிடையாது? கலையாதி தத்துவ பந்தம் கிடையாது. ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? இதுக்கு மேல இருக்கிறாங்க. சுத்தமாயா போனத்தில் இருக்கிறவங்க தானே விஞ்ஞான கலரு. சரிதானம்மா? ரைட்டு. எனவே விஞ்ஞான கலருக்கு கலையாதி தத்துவ பந்தம் கிடையாது, ஏனையோருக்கு உண்டு. சரிங்களா? இப்ப ஆன்மாவை 3ஆ பிரிச்சாச்சு. சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர். சா என்பது உபசர்க்கம், அதுக்கு பொருள் இல்லை. உபசர்க்கம்னா பொருள் இல்லை. கலர்னா என்னது? கலையாதி தத்துவங்களோடு கூடினவங்க. பிரளயா கலர். கலர்னா என்னது? கலையாதி தத்துவங்களோட கூடினவங்க. அந்த பிரளயம்னு ஒரு சொல்லு வருது, அதுக்கு என்ன பொருள்? இவங்களோட டைம் லிமிட், லைஃப் ஸ்பேன், வாழ்க்கையினுடைய எல்லை மேக்சிமம் எது வரைக்கும் இருப்பாங்க? ஒரு பிரளயம் தான்.
ஒரு பிரளயத்துக்குள்ள அந்த ஆன்மாக்கள் எல்லாம் திருவடிக்கு போயிடும். ஒரு பிரளயம் என்பது அது பல ஆண்டுகள் கூடி ஒரு பிரளயம் வரும். இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்குவோம் 1,00,000 ஆண்டுன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக. 1,00,000 ஆண்டு என்னது? ஒரு பிரளயம். 1,00,000 ஆண்டு கிடையாது, நான் புரியறதுக்காக சொல்றேன், சரியா? இப்போ 1,00,000 ஆண்டு ஒரு பிரளய காலம்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இறைவன் உலகத்தை இப்போ தோற்றுவிக்கிறான். 1,00,000 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருவான்? ஒடுக்கிடுவான். இந்த கால எல்லைக்கு ஒரு பிரளயம்னு பேரு. இப்போ இந்த 1,00,000 இப்ப தோற்றுவித்த உடனே ஒரு ஆன்மா, என்ன ஆன்மா? பிரளயாகல வர்க்கத்தை ஆன்மாவை கொண்டு வந்து என்ன செய்யறான்? பிறப்புல விடுறான். பிறப்புல கொண்டு வந்து விடுகிறான். பிறப்புல விட்ட உடனே இந்த ஆன்மா என்ன செய்யும்? பிறப்புல பிறக்கும் இறக்கும் உலக போகத்தை நுகரும். அறிவு கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டே வரும். இது ஒரு 5000 ஆண்டு ஆன உடனே இது என்ன ஆயிடுச்சு? பக்குவப்பட்டுச்சு, சரியா? உடனே அதை என்ன செஞ்சிருவாரு? வீட்டுக்கு கூப்பிட்டுருவார். வீடு பெற்றிருக்க கூப்பிட்டு போயிடுவார். அதே சமயம் இன்னொரு ஆன்மா அதே நேரத்தில் வந்துச்சு. பிறந்தது இறந்தது ஒரு 10,000 வருஷம் ஆச்சு, பக்குவம் ஆச்சு, வீடு பெற்றுக்கு போயிடும். இப்போ ஒரு ஆன்மா என்ன செய்யுது? 1,00,000 வருஷமும் பிறக்குது. இன்னும் என்ன ஆகல? பக்குவப்படலை. இப்ப பெருமான் என்ன செய்யணும்? உலகத்தை ஒடுக்கணும். ஒடுக்கும் போது என்ன செய்வார்னா, போதும் அப்படின்னு அந்த அறிவு என்ன செஞ்சிருவார்? நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வா அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு? வீடு பெற்று கூட்டிட்டு போயிடுவார். வீடு பேர் கொடுத்துருவார். யாருக்கு? பிரளயாகலருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, அடுத்த ட்விஸ்ட் இருக்கு நமக்கு, புரியுதா? பிரளயாகலருக்கு ஒரு பிரளயம் ஒடுங்குகிற கால எல்லை வரை பக்குவம் அடையலைனாலும் அவர்களுக்கு என்ன செஞ்சிருவாரு? வீடு பெற்ற கொடுத்துருவார். அதே சேம் டைம் நமக்கு, நாமெல்லாம் யாரு? சகல. நாமளும் பிறந்தோம். ஒரு பிரளயம் முடிய போகுது. 1,00,000 வருஷம் ஆச்சு. 1,00,000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பெருமான் ஒடுக்கிறார், சரியா? இப்ப நமக்கு என்ன செய்வாரு? கொண்டு வந்து புத்தி தத்துவத்தில் ஒடுக்கிடுவார். ஒடுக்கி ஏசான் கண்டிஷன், நீங்க எந்த இடத்துல நின்னீங்களோ அதே இடத்துல ஒடுக்கி கொண்டு போய் முடிச்சிடுவார். திருப்பி என்ன செய்வாரு? உலகத்தை தோற்றுவிக்கும் போத நான் அவ்வளவு மோசமாலாம் விடமாட்டாப்பா, எங்க விட்டையும் அங்கிருந்து ஓடு, ரிலே ரேஸ் மாதிரி எங்க விட்டையும் அங்கிருந்து ஓடு அப்படின்னு விட்டுருவாரு. வீடு பேர எப்ப தருவாரு? பக்குவம் பட்டா கொடுத்துருவாரு. எப்ப பக்குவப்பட்டாலும் கொடுத்துருவாரு. நீங்க அந்த 1,00,000க்குள்ள பக்குவப்பட்டாலும் வீடு பேர் போய்க்கலாம், படலைனாலும் பக்குவப்படுற வரைக்கும் வச்சு பக்குவப்படுத்தி தான் கொடுப்பார். வீடு பேரு வராது. இப்போ அடுத்த கேள்வி கேட்டு பார்க்கலாம். இப்பதான் போன 2 பாட்டுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஓர வஞ்சனை உடையவன் அல்லன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, நீங்க சொல்ற அந்த கண்டிஷன்ஸ் எப்படி தெரியுது? ஓர வஞ்சனை உடைய மாதிரி தெரியுதா தெரியலையா? தெரியுது, உண்டா இல்லையா? அப்போ என்ன பதிலா இருக்கும்? இப்போ சித்தாந்தத்துல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் அடிக்கடி சொல்றதுதான், முதல்ல ஒரு ரூல் வச்சுக்கணும். என்னது? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். நீங்க எந்த பதில தேடினாலும் எதுக்குள்ள தேடணும்? தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இறைவன் கருணையே வடிவமானவன் அப்படிங்கிற ரூலை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்?
உங்கள் கேள்வி பதில் உங்கள் ஆராய்ச்சி வீராட்சி எல்லாம் அதுக்குள்ளே பண்ணணும். எங்கேயாவது உங்களுக்கு விட தெரியலன்னா அந்த கேள்வியை பாஸ் பண்ணி வைங்க. ஏதோ இங்கே ஏதோ நுட்பம் இருக்குயா, எனக்கு புரியல, ஏதோ இதில் இருக்கு. ஆனால் பெருமான் என்ன செய்ய மாட்டான், ஒருபோது உயிர்களுக்கு துன்பத்தை தரமாட்டான், துன்பத்தை தரமாட்டான். அப்போ எனக்கு இது புரியலன்னு சொன்னால் எங்கேயோ நம்ம யோசிக்கிறதுல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த விடையை தேடினீங்கன்னா கிடைக்கும். சரி, இப்போ இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. இது மும்மல ஆன்மா, இது இருமல ஆன்மா, இது ஒரு மல ஆன்மா. சரி, இப்போ பாருங்க, இந்த இதுக்கு சொல்லணும்னா நான் கொஞ்சம் விரிவாக வந்து இந்த இதுக்கு விடை சொல்லுகிறேன். ஒரு மல ஆன்மா என்னது, ஆணவ மலம் மட்டும் உடையவங்க இவங்க, ஆணவமும் கண்மமும் உடையவங்க இவர்கள். ஆணவம் கண்மம் மாயை 3 மலம் உடையவர்கள். 3 பேர்த்துக்கு என்ன இருக்கும், ஆணவ மலம் இருக்கும். இவங்க 2 பேர்த்துக்கும் ஆணவமும், இவருங்க 2 பேர்த்துக்கும் ஆணவம் கண்மம் இருக்கும். இவருக்கு ஆணவம் கண்மம் மாயை இருக்கும். சரிங்களா? இப்போ 3 பேர்த்துக்கும் ஆணவம் இருப்பது என்பது ஒற்றுமை, ஒற்றுமை. சரி, இப்போ பாருங்க, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இந்த ஆன்மா சகல வர்க்கத்து ஆன்மா, சகலவத்துக்கு ஆன்மா யாரு, நாம தான். நமக்கு ஆணவம் உண்டா? உண்டு. கண்மம் உண்டா? உண்டு. மாயை உண்டா? மாயை எப்படி உண்டு? மாயை உண்டு. எப்படி தெரியுங்க? அதுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க. மாயை உண்டு. உலகம் உண்டா? உண்டு. மாயினுடைய காரியம். உடம்பு உண்டா? உண்டு. மாயினுடைய காரியம். உலகம்னு ஒன்று இருந்தால் அது மாயிலிருந்து வந்துச்சு. உடம்புன்னு இருந்தா மாயிலிருந்து வந்துச்சு. அப்போ உடம்பு எதுலேருந்து வரும்? மாயிலிருந்து வரும். உலகம் மாயிலிருந்து வரும். சரியா? அப்போ உலகமும் உடம்பும் இருந்தால் என்ன பொருள்? மாயை உண்டு என்பது பொருள். சரியா? இந்த இடம் புரிஞ்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். சரி, இப்போ இவங்களுக்கு என்ன உண்டு? ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை இல்லை. உண்டா இல்லையா? இப்போ இவங்களுக்கு உடம்பு இருக்குமா இருக்காதா? இவங்க இருக்கிறதுக்கு உலகம் இருக்குமா இருக்காதா? இவங்களுக்கு உடம்பும் உலகமும் உண்டா இல்லையா? அப்புறம் மாயை இல்லைன்னு சொல்றீங்க. சரி, லாஜிக் கரெக்ட். இப்ப சொல்லுங்க, 2 மலர்னு இவங்களுக்கு எப்படி சொல்றது? உடம்பு இருந்தா மாயை உண்டு. இவங்களுக்கு உடம்பு உண்டா? உண்டு. இவர்கள் இருப்பதற்கு உலகம் உண்டா? உண்டு. அப்போ உலகமும் இருக்குது, உடம்பும் இருக்கிறது. மாயை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? உடம்பு செயல்படாமன்னா எப்படி? பக்கவாதம் வந்த மாதிரி இருப்பாரா? எப்படி? இல்லை என்பதன் பொருள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இல்லை என்பதன் பொருள் நம்மை போல் இல்லை. நம்மை போல் இல்லை. நம்மை போல் இல்லைன்னா என்னது? நமக்கு இருக்கிற உடம்பும் நமக்கு இருக்கிற உலகமும் திருவருளை அடைவதற்கு இடையூறு செய்வதாக இருக்கிறது. இந்த உடம்பு எப்படி இருக்குது? அவ்வளவு சாதாரணமாக இந்த உலகத்தையோ உடம்பையோ வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? சாதனை பண்ண முடியாது. நம்மளாம் இப்போ சந்தோஷப்பட்டுக்கணும், பரவாயில்ல சாமி, இந்த ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? நம்ம மேலேருந்து பார்த்துட்டே வந்தால் கீழே தத்துவங்களில் கீழே வர 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 ஆணவ மல கலப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதனுடைய தகுதி எப்படி இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலேருந்து கீழே வர வர அதனுடைய தகுதி என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் இன்னொன்று சொல்லலாம். இப்போ இந்த எரிபொருள் டீசல் குரூட் ஆயில் கொண்டு வராங்களா இல்லையா? சுத்திகரிப்பாங்க. ஃபஸ்ட்டு சுத்திகரித்து என்ன வரும்? பெட்ரோலியம் வரும். பியூர் பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் வரும். அதை இன்னும் கொஞ்சம் சுத்திகரிப்பாங்க, பெட்ரோல் வரும்.
இன்னும் கொஞ்சம் சுத்திகரிச்சா டீசல் வரும். கடைசியா என்ன வரும்? மண்ணெண்ணெய். அதுக்கு கீழே தார் வருது. கடைசி ஒண்ணுக்குமே ஆகாத பொருள் என்னது? தார். சுத்திகரிக்க வர 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 கசடு தான் கீழே இருக்கும். கசடு தான் கீழே இருக்கும். அது மாதிரி தான் நாத தத்துவம் பியூர் பெட்ரோல் மாதிரி கீழே வந்ததுன்னா வித்யா தத்துவங்கள் என்னது? பெட்ரோலு. கீழே வந்தீங்கன்னா டீசல். கடைசியா ஒரு தத்துவம் இருக்குது. என்ன தத்துவம்? மண் தத்துவம். அதுதாங்க நமக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? நமக்கு இருக்கிற மாதிரி இந்த மாயா காரியங்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்காது, வழிபாட்டுக்கு இடையூறு செய்யாது. நமக்கு இந்த மாயா காரியம் எப்படி இருக்குது? இடையூறு செய்வதாக இருக்கிறது. போய் பூசியில் உட்காரும் போது என்ன செய்யுது? வேத்து கொட்டுது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என்னது எல்லாம் எல்லாம் வருது. உட்காந்து சீரியல் பார்த்தோம்னா இடுப்பு வலிக்க மாட்டேங்குது, வேக்க மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதே உடம்பு தான். உடம்பு எதாவது வைது, அதுக்கு வேற உடம்பு, இதுக்கு வேற உடம்பா? ஒரு மணி நேரம் சீரியல் பார்த்தோம்னா அப்படியே மறந்து வீட்டுக்குள்ள யாரு வந்தாங்க யாரு போனாங்கன்னு கூட தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 நிமிஷம் 5 எடுத்து சொன்னோம்னா 10 தடவை உலகத்தை சுற்றி வந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது? இந்த மாயாகாரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது? இடையூறு செய்வதாக அமைகிறது. இடையூறுனா அது கண்மத்துக்கு தக்கவாறு தான். சரிங்களா? இது எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது. எனவே இங்கேயும் மாயை உண்டு. 2 மலம் சொன்னாலும் இங்க என்ன உண்டு? ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு. ஆனா மாயை எப்படி இல்லை? இல்லை என்பதன் பொருள் நம்மை போல இடையூறு செய்வதாக இல்லை. நம்மை போல இடையூறு செய்வதாக இல்லை. எங்க ஆசிரியர் தான் சொல்லுவார், இது நம்மள எதிர்காத்துல ஓடுறது. நம்ம ஓடுறது எப்படி ஓடுறோம்? எதிர்காத்து. காத்து இப்படி வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, நாம எப்படி ஓடுறோம்? ஏத்த மாதிரி ஓடுறோம். இப்ப நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து அடிக்குது. நான் இப்ப 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறேன். எப்படி ஓடுறேன்? ஏத்த மாதிரி ஓடுறேன். 1 மணி நேரம் ஒன்று எங்க நிற்பேன்? அங்கேயே தான் நிற்பேன். ஏன்னா நானும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறேன், காற்று 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. 1 மணி நேரம் ஓடி பார்த்தா அதே இடத்துல நிற்பேன். நான் நெவரம்னா இப்போ எவ்வளோ ஓடணும்? 60 கிலோமீட்டரில் ஓடணும்னா 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் போயிருப்பேன். புரியுதா இல்லைங்களா? இதுதான் நம்ம செய்கிற சாதனை. இவர்களுக்கு தள்ளு காற்று. எப்படி காற்று அடிக்குதோ அப்படி ஓடுறது. இப்ப காத்து அதே வச்சுக்கங்க, ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். இந்த இடத்துல நின்று காத்து இப்படி அடிக்குது, நாம இப்படி ஓடுறோம். அவங்க எப்படி ஓடுறாங்க? இப்படி ஓடுறாங்க. 2 பேரும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. காத்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுது? 50 கிலோமீட்டர். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம நின்ன இடத்துல நிற்போம். அவர் எங்க போயிருப்பாரு? 100 கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஏன்? காத்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, அவரு ஓடுறது 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. 2 தூக்கிட்டு என்ன செய்யும்? 100 கிலோமீட்டர்ல கொண்டு போய் விட்டுரும். நம்ம செய்கிற சாதனைக்கும் அவங்க செய்கிற சாதனைக்கும் உள்ள வேறுபாடு. புரியுதுங்களா? அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, இவர்களுக்கும் மாயாமலம் உண்டு. ஆனா அது என்ன செய்வதில்லை? பந்திப்பதில்லை. நம்மை போல அவர்களுக்கு பந்திப்பதில்லை. சரி, அப்ப இதே தான் இங்கேயும். ஒரு மலத்தார், இவங்களுக்கு கண்ம மலம் உண்டா இல்லையா? உண்டு. கண்மமலம் உண்டு. ஆனா எப்படி? இந்த 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. சரி, இப்ப பாருங்க, ஆணவ மலம் 3 பேத்துக்கு இருக்கா? 3 பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஏற்கனவே பல இது இரும்புல செஞ்ச கோட்டை மாதிரி இருக்கும். யாருக்கு? சகலருக்கு ஆணவ மலம் இரும்பு கோட்டை போல இருக்கும். இவர்களுக்கு செங்கல் சுவர் போல இருக்கும். யாருக்கு? பிரளயாகலருக்கு. இவர்களுக்கு திரைச்சீலை போல இருக்கும். சும்மா இப்படி நீக்குனா நீங்கிரும். யாருக்கு? ஒரு மலத்தாருக்கு ஆணவ மலம் உண்டா? உண்டு. ஆனா 3 பேத்துக்கும் வலிமையில வேறுபாடு இருக்கும். வலிமையில வேறுபாடு இருக்கும். இப்ப பாருங்க, இப்போ ஒரு இரும்பு கோட்டையை தேக்கிறோம்.
இரும்பு கோட்டையை தேய்க்கணும். எதை வச்சு தேய்க்கிறோம்? ஏதோ ஒரு பொருளை வச்சு தேய்க்கிறோன்னு வச்சுக்கோங்க. நல்ல இரும்பு பார், ஒரு ஏதாவது ஒரு ஸ்கிராப்பிங் மெட்டீரியல் வச்சு என்ன செய்கிறோம்? தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மணி நேரம் தேய்ச்சோம், எவ்வளோ தேய்ஞ்சிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட அளவு தேய்ஞ்சிருக்கும். அதே இந்த பக்கம் செங்கல் சுவர், அதே மெட்டீரியல் வச்சு என்ன செய்யறது? 1 மணி நேரம் தேய்ச்சா என்ன ஆகும்? இது 1 சென்டிமீட்டர் தேய்ஞ்சிருந்தா அது 10 சென்டிமீட்டர் தேய்ஞ்சிரும். சரியா? இந்த கேள்விக்கு பதில் ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போ ஒரு பிரளய காலம் வரைக்கும் இவனை வச்சிருந்தா இவனுக்கு ஆணவ மலை எவ்வளவு தேய்ஞ்சிருக்கும்? கொஞ்சம் தான் தேய்ஞ்சிருக்கும். இவனை ஒரு பிரளய காலம் வரைக்கும் வச்சிருந்தா மேக்சிமம் தேஞ்சிரும். ஏதோ வெட்டக்குறை தொட்டக்குறை கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவார். சரியா? நம்மளே ஏன் கூட்டிட்டு போக மாட்டாரு? அட நீ இன்னும் நிறைய தேக்கணுமையா. காலத்தால தான் 2 பேரும் ஒன்னே ஒழிய செயலால் ஒன்றல்ல. அவனுடைய ஆணவ மலை மறைப்பு வேறு, உன்னுடைய ஆணவ மலை மறைப்பு வேறு. அதனால அவனுக்கு செய்யற உபகாரத்தை உனக்கு செய்ய முடியாது. அதனால அவன் சலமிலன். சரியா? இப்பவும் அவனுக்கு ஓர வஞ்சனை கிடையாது, ஓர வஞ்சனை கிடையாது. சரி, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் திருமலத்தார் கொண்டதனில் சென்றார்கள் ஒரு மலத்தாராயும் உடர். சரி, இது இவர்களுக்குள்ள வேற்றுமை. சொல்லுங்கய்யா. அது ரொம்ப நுட்பமான கேள்வி. இதை விளக்கணும்னா நம்ம பாடியத்துக்குள்ள போகணும். சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு பிறவியில ஞானத்தில் ஞானத்தை முற்றுவித்தாள் வீடு பேருக்கு போயிடலாம். இப்போ நீங்க பிரளய கலருக்கெல்லாம் வேண்டாம், இப்போ நமக்கு வச்சுக்குவோம். நீங்க அவங்கள பற்றியெல்லாம் நமக்கு கேள்வி இல்லை, நம்ம கொஸ்டின்லாம் நமக்கு தான். சரியா? இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த பிறவியில ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதுல ஞானத்தில் சரியை அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு வந்துட்டாவே பிறவி கிடையாது. சரிங்களா? ஞான நிலைக்கு வந்துட்டாவே என்ன கிடையாது? பிறவி கிடையாது. ஆனா ஞானத்தை முற்றுவிக்கல. ஞானத்துல 4 படி இருக்கு. ஞானத்துக்குள்ள வந்தாச்சு, அதுக்குள்ள எத்தனை படி இருக்கு? 4 படி இருக்கு. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தில் ஞானத்தை முற்றுவித்தால் முத்தி. 4 படியும் கடந்தாதான் முத்தி. சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இந்த பிறவிக்கு வந்துட்டார், ஞான நெறியை தலைப்பட்டார். ஞான நெறிய தலைப்பட்டார். அவர் ஞானத்தில் சரியிலையும் இருக்கலாம், கிரியிலும் இருக்கலாம், யோகத்திலும் இருக்கலாம், ஞானத்தில் ஞானத்திலையும் இருக்கலாம், முடிக்காம இருக்கலாம். கண்டிஷன் 4 கண்டிஷன் புரியுதாங்கய்யா? ஞானத்தில் சரியில் இருந்தாலும் சரி, கிரியில் இருந்தாலும் சரி, யோகத்தில் இருந்தாலும் சரி, ஞானத்தில் இருப்பாங்க. என்ன செய்யல? இன்னும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணல, ஃபைனல் எக்ஸாம் இன்னும் வரல. ஆமா, ஞானத்தில் நிக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் என்ன கிடையாது? இங்க பிறவி இல்லை. இங்க பிறவி இல்லை. எங்க பிறப்பாங்கன்னா சுத்த புவனங்கள்ல போய் பிறப்பாங்க. சுத்த புவனங்கள்ல போய் பிறந்து அங்க என்ன செய்வாங்க? எதை முடிக்காம இருக்கிறாங்களோ அதையெல்லாம் முடிச்சு பெண்டிங் பூரா முடிச்சுட்டு எங்க போயிடுவாங்க? பரமுத்திக்கு போயிடுவாங்க. சரிங்களா? இங்கேயே ஞானத்தில் ஞானத்தை முற்றுவித்து விட்டால் நேர வீடு பேருக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இதே தான் விஞ்ஞான கலருக்கும் எல்லாத்துக்கும் இதே தான். முடிச்சுட்டா போயிடலாம், முடிக்கலன்னா என்னது? அங்க இல்ல, அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான். சரி, 3வது பாட்டு. இவர்கள் 3 பேருக்கு உள்ள ஒற்றுமை என்ன? வேற்றுப்பாடு சொல்லியாச்சு. 3 பேர்த்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? 3 திறத்துள்ளாரும் மூலமளத்துள்ளார்
தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. மூன்று திறத்துள்ளாரும் மூலமளத்துள்ளார். மூணு பேர்த்துக்கும் வேற்றுமை என்னது? ஒரு மல ஆன்மா, இருமல ஆன்மா, மும்மல ஆன்மா. வேறுபாடு சொல்லியாச்சு. ஒற்றுமை என்னது? மூணு பேர்த்துக்கு ஆணவ மலம் உண்டு. மூணு பேர்த்துக்கும் ஆணவ மலம் உண்டு. மூன்று திறத்துள்ளாரும் மூலமளத்துள்ளார். மூலமாகிய ஆணவ மலம் மூணு பேர்த்துக்கும் உண்டு. மூணு பேர்த்துக்கும் உண்டு. அவர்கள் எப்படி இருப்பாங்க? தொத்து உள்ளார் தோன்றலர். கொஞ்சம் அதில் பாட்டை மாத்திங்க. தொத்து உள்ளார் தோன்றலர். இதற்கு நிறைய பொருள் செய்யலாம். பாருங்க, ஒரு 2-3 பொருள் இருக்கு. தொத்து உள்ளார் தோன்றலர். தொத்து உள்ளார் தோன்றலர். தொத்து என்பதற்கு மாயை அப்படின்னு ஒரு பொருள் செய்யலாம். மாயை என்று பொருள் செய்யலாம். இது ஒரு பொருள். மாயை உள்ளார்கள் தாங்கள் மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை அறிய மாட்டார்கள். தொத்து உள்ளார் தோன்றலர். எது தோன்ற மாட்டாங்க? தாங்கள் அந்த மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை அறிய மாட்டார்கள். ஒரு பொருள் சொன்னாவே புரியாது. நான் 3 பொருள் சொல்ல போறேன், எழுதி வச்சுங்க. சரியா? ஒரே குரட்பாதான் 3 வகையா பொருள் செய்யலாம். 3 வகையா பொருள் செய்யலாம். முதல்ல ஒரு டாபிக் முடிச்சாச்சு. என்னது? 3 பேர்த்துக்கு ஆணவ மலம் உண்டு. 3 திறத்துள்ளாரும் மூலமளத்துள்ளார். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்னது? அடுத்த பார்ட்டு தொத்து உள்ளார் தோன்றலர். தோன்றலர் தொத்து உள்ளார் இருக்கா? தோன்றலர் தொத்து உள்ளார். சரிங்களா? அதை கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். தொத்து உள்ளார் தோன்றலர். தொத்து உள்ளார் தோன்றலர். தொத்து என்பதற்கு என்ன பொருள்? மாயை. மாயைன்னு பொருள் செஞ்சா தோன்றல் என்பதற்கு என்ன பொருள்? கட்டு தோன்றலர். தாங்கள் மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை அறிய மாட்டார்கள். நாமெல்லாம் அப்படித்தானே இருக்கிறோம். கிட்டத்தட்ட மாயையில கட்டுப்பட்டு தான் நிக்கிறோம். ஆனா எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மாயை ஏதோ நமக்கு கட்டுப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? இந்த உடம்பை நாம இயக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இயக்கிற மாதிரி எல்லாம் நாம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது படுன்னா படுத்துக்க வேண்டியதான், எந்திரினா எந்திரிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம ஒன்றும் அதை எழுப்பவும் முடியல, இயக்கவும் முடியல. சரியா? மாயை நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. மாயை நம்மை கட்டுப்படுத்தி. மாயை உள்ளார்கள் அதற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை அறிய மாட்டார்கள். இன்னொன்னு, அதுவும் மாயை உள்ளார்கள் இறைவனை அறிய மாட்டார்கள். மாயையுடைய பந்தம் இருக்கிற வரைக்கும் யார் அறிய முடியாது? இறைவனை அறிய முடியாது. மாயை உள்ளார். தொத்து என்பது மாயை. தொத்து என்பது மாயை. மாயை உள்ளார்கள் இறைவனை அறிய மாட்டார்கள். இறைவனை அறிய மாட்டார்கள். 3, மாயை என்பதற்கு ஆணவம்னு பொருள் செய்யலாம். ஆணவ மலம் உள்ளவர்கள் இறைவனை அறிய மாட்டார்கள். சரியா? இப்படி 3 வகையா பொருள் செய்யலாம். நீங்க ஒண்ணு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பொருள் செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் உரை பேதம் இருக்கிறது. இந்த நூலுக்கு நிறைய உரை பேதம் உண்டு. அதுல 3 வகையான பொருள் இருக்கு. 3 சரியா தான் இருக்கு. அதனால எப்படி வேணாலும் நீங்க இதை வைத்துக் கொள்ளலாம். இப்போ ஆன்மாக்கள் கட்டுப்பட்டது என்று சொல்றீங்களே, சில நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது?
ஆன்மாவை பிரம்மம்னு சொல்லுதே. ஆன்மாவை என்னன்னு சொல்லுது? பிரம்மம்னு சொல்லுது. பிரம்மம்னா அதாங்க மேலானது, பிரம்மம்னா அதான் மேலாது என்று சொல்லுகிறது. அப்போ ஆன்மாவை பிரம்மம் என்று கொள்ளலாமா? ஆன்மாவை பிரம்மம்னு சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் அடுத்த பாட்டு வைக்கிறாரு. என்னது? 4வது பாட்டு. கண்டவற்றை நாளும் கனவிலில் கலங்கிடும் திண்திறலுக்கு என்னோ செயல். கண்டவற்றை நாளும் கனவினில் கலங்கிடும் திண்திறலுக்கு என்னோ செயல். அதாவது நனவின்கண் கண்டவற்றை கனவிலே கலங்கிடும், அப்புறம் கனவில கண்டவற்றை நனவில கலங்கிடும். என்னது? இப்போ விழித்திருக்கிற போது நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, தூங்குகிற போது வேற மாதிரி இருக்கு. எப்படி சொல்லலாம்? பசியோட படுத்திருப்பான், பசியோட படுத்திருப்பான். தூக்கத்தில் யாரா வருவான்? ராஜாவா வருவான். கனவுல என்னவா வருவான்? ராஜாவா வருவான். உண்மையில நீ யாரு? சாப்பிடாம படுத்து கிடக்கிற. கனவுல எப்படி வர? ராஜா மாதிரி வரைய. அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. அப்புறம் சரி, தூக்கத்துல கனவு கண்டுட்டு காலையில விழிச்சிட்டு என்னமோ கண்டம்பா, எங்கேயோ போனேன், யாரையோ பார்த்தேன், என்னமோ சொன்னேன். போனது யாரு? நீதான். பார்த்தது யாரு? நீதான். பேசினது யாரு? நீதான். அட என்ன பார்த்த, என்ன சொன்னா தெரியலப்பா, ஏதோ எனக்கு போன வந்தேன்னு தெரியுது. அப்ப என்னது? கனவுல கண்டதை நனவுல உன்னால சொல்ல முடியல. கனவுல பார்த்தால் நீதானே, அதை உன்னால என்ன செய்ய முடியல? சொல்ல முடியும். அறிவு எப்படி இருக்கிறது? மயங்கி அறிகிறது, அவத்தைப்பட்டு அறிகிறது. நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுவோம். விழித்திருக்கும் போதே சொன்னா, திருப்பி சொன்னா எப்படி இருக்கு? இல்லைங்க, எனக்கு புரியுது, நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியுது, சொல்லதான் வர மாட்டேங்குது. எப்பா நீ தானே கேட்ட? நான் தான் கேட்டேன். புரிஞ்சுதா? எங்க சொல்லு? தெரியல. இப்ப நம்ம கனவுக்கெல்லாம் போக வேண்டாம் இல்லையா? நனவுலையே இப்ப கேட்டதே இப்பவே சொன்ன என்ன தெரியலையே. நீ நல்லா யோசிப்பாரு. நீ பிரம்மமாயா? பிரம்மம்னா என்னது? பேரறிவு. என்னது? பேரறிவு. எங்க ஐயா பேரறிவு? நனவுல பார்த்தது கனவுல தெரிய மாட்டேங்குது, கனவுல பார்த்தது நனவுல தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஆற்றலுடைய உனக்கு பிரம்மந்தான். நீ யாரு? பிரம்மந்தான். சொல்லிக்கலாம். கண்டவற்றை நாளும் கனவினில் கலங்கிடும். நாளும் கண்டவற்றை எதுல கலங்குது? கனவுல கலங்கிடும் திண்திறல். என்னதுங்க? ஆற்றல், நல்ல ஆற்றல். என்ன ஆற்றல்? எலி குறிப்பு இது. ஆமாம்மா, நீ புத்திசாலி தான். எப்படி சொல்றது? ஆமாம்மா, அம்மாங்க ஒரு பெரிய புத்திசாலி தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்திசாலின்னு அர்த்தமா? அப்படிதான் இது. என்னது? திண்திறல், பெரிய ஆற்றல். அவர் ஆற்றல் என்ன தெரியுமாங்க? காலையில பேசிட்டே இருப்பாரு, 5 நிமிஷம் கழிச்சு நானா பேசுனேன்னு கேட்பாரு. அவர் அப்படிப்பட்ட புத்திசாலிங்க. அவரு ஞாபக சக்தி எப்படி இருக்கும்? அவரே 5 நிமிஷம் கழிச்சு நானா சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவு நினைவு ஆற்றல் அவருக்கு உண்டு. அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் இந்த பாட்டு. ஆமா, வஞ்ச புகழ்ச்சி, இலி குறிப்பு. திண்திறலுக்கு என்னோ செயல். என்னத்தை போய் சொல்றது? இத பிரம்மம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. இந்த ஆன்மாவை பிரம்மம் என்று சொல்ல முடியாது. திண்திறலுக்கு என்னோ செயல் என்று இங்க காட்டுகிறார். சரி, அப்போ இந்த ஆன்மாவும் அறிவுடைய பொருள்னு சொல்றீங்களே, ஆன்மாவும் அறிவுடைய பொருள்னு சொல்றீங்க, பெருமானம் அறிவுடைய பொருள்னு சொல்றீங்க. அப்போ என்னங்க வேறுபாடு? பெருமானம் அறிவுடைய சித்து பொருள் தான், ஆன்மாவும் அறிவுடைய சித்து பொருள் தான். அப்போ நம்ம அறிவுன்னு எப்படி சொல்றது? உன்னோட அறிவு தானே, நான் சொல்றேன் கேளு.
ஆன்மாவின் அறிவை நான் கூறுகிறேன். எப்படி சொல்லலாம்? பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி. புந்தின்னு என்னது? அறிவு. புந்தியில் வைப்பான். பாட்டிருக்கா இல்லையா? புந்தியில் வைப்பான். எது? ஐங்கரனை புந்தியில் வைப்பான். அப்ப புந்தின்னு என்னது? அறிவு. இப்ப அறிவு என்பது எதை குறிக்குது? ஆன்மாவை குறிக்குது. இந்த ஆன்மாவை அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்தி. பொறியின்றின்னு என்னது? கருவிகள் இல்லாம இதுக்கு அறிவு விளங்காது. இதுக்கு அறிவு விளங்கணும்னா என்ன செய்யணும்? கருவி வேணும். எத்தனை கருவி? எத்தனை கருவி? 96 கருவி வேணும். தேங்கப்பா, இவரு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாரு. எப்படி? அப்படியே நான் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாரு. சைடில் பார்த்தா 96 பேர் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. முன்னாடி இவர் தான் நிற்பார் போஸ் கொட்டிக்கிட்டு. 96 கருவி நின்னாதான் இவர் என்ன செய்வாரு? எனக்கே தெரியும் பாரு. எனக்கே தெரியும். பார்த்தாச்சு பார்த்தாச்சு, கேட்டாச்சு கேட்டாச்சு பாரு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு என்ன பேரு? உனக்கு எவன்யா பேர் வச்சான்? என்னன்னு? அறிவுன்னு உனக்கு எவன் பேர் வச்சான்? கண்ணு எப்படிப்பட்ட கண்ணுங்க? சூப்பரா தெரியுங்க. எங்க படி கொஞ்சம் அந்த கண்ணாடி எடுங்க. ஓ, கண்ணு நல்லா தெரியுங்க. நல்லா தாங்க தெரியும். கண்ணாடி போட்டா நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நல்லா தெரியும்னு சொல்ற? அப்ப என்ன செய்யுது? கண்ணாடி போட்டாதான் தெரியும்னா உன் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு? அந்த கண்ணு தான். அப்ப நீ நல்ல கண்ணுன்னு சொல்லாத, நல்ல கண்ணுன்னு சொல்லாத. அதான் இங்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது சிவபிரகாசத்துல சொல்லுவார். 63வது பாட்டுல சிவபிரகாசம் 63 சொல்லுகிற போது இந்த ஆன்மா அறிவதற்கு என்னென்ன பொருள்கள் வேண்டும் என்பதற்கு வரிசையா பட்டியல் சொல்றார். என்னதுங்க? 63வது பாட்டுல மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1, கருவிகள் 4ம் நீங்கா கலாதியோ ஒரு புலன் நுகரும். ஐயா, இவர் ஒரு விடயத்தை பார்க்கணும்னா, ஒரே ஒரு விடயம் பார்க்கணும்னு வச்சுங்க, பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி, அதுக்கு என்ன வேணும்? 5 பொறியில ஒரு பொறி வேணும். இப்போ பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க, என்ன வேணும்? கண்ணு வேணும். சரியா? கேட்கறதுக்கு காது வேணும். அப்போ 5 வேலை செய்யறதுல ஒரு வேலை செய்வதற்கு என்ன வேணும்? ஒரு பொறி. மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1, கருவிகள் 4ம் நீங்கா கலாதி 5ம் கூடி ஒரு புலன் நுகரும். ஒரு புலனை நுகரணும்னா கலாதி தத்துவம் 7 பேர் வரணும். 7 பேர் வரணும். என்னது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாய். இந்த 7 பேர் வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரண 4 வரணும். அந்த கரண 4 வரணும். அதுக்கப்புறம் அந்த கரணம் வந்த உடனே 5 பொறியில ஒரு பொறி வரணும். அப்புறம் 5 பூதத்துல ஒரு பூதம் வரணும். சரிங்களா? 5 பூதத்துல 1, 5 கருவியில 1, அந்த கரணம் 4, வித்யா தத்துவம் 7, 13 கருவி. 96 ஷார்ட் பண்ணி ஒரு லைன்ல சொல்றாரு. இத்தனை பேர் வந்தாதான் என்ன செய்யும்? ஒரு புலன் நுகரும். ஒரு புலன் நுகரும். ஒன்னு இவன் பார்க்கணும்னா 13 பேர் வேலை செய்ய வேண்டியது இருக்கியா? மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1, கருவிகள் 4ம் நீங்கா கலாதி 5மோடு கூடி ஒரு புலன் நுகரும். இந்த ஒருங்கொழிந்து ஒன்றும் தெரிவுறார். இதை விட்டா இவன் என்ன செய்ய மாட்டான்? வேற ஒன்னையும் அறிய மாட்டான். ஒன்னையும் அறிய மாட்டான். சிவபிரகாசத்துல சொல்லுவார் 223ல, அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும். ஒன்னதான் அறிவான், ஒன்னை வச்சுதான் அறிவான். எது? பார்க்கணும்னா கண்ணு, கேட்கணும்னா காது. அப்போ ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும். சரி, அறிஞ்சிட்டானே பரவாயில்லன்னா அறிந்தவை மறத்தலாலும். பார்த்தாச்சு, நல்லா தான் பார்த்தானான்னு கேட்டா உடனே என்ன செஞ்சிருவான்?
மறந்துடுவான். அறிந்த உடனே மறந்துடுவான். சரி, அப்போ அடுத்த தடவையாவது இவனுக்கு சொல்லாமல் புரிஞ்சிருமா? திருவருள் பயன் எல்லாம் படிச்சாச்சா? போனப்போ படிச்சிங்க, நடத்தியாச்சா? நடத்தியாச்சு. இப்போ நடத்த வேண்டியது இல்லை. இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆசிரியர் வந்தார், என்னது இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாராம். யாருமே கை தூக்கல. தெரியாதவங்களுக்கு சொல்லி பயனில்லை, போயிட்டாராம். தெரியாதவங்களுக்கு சொல்லி பயன், இது என்ன வம்பா போச்சு, இவர் நடத்த மாட்டாராட்டு. அடுத்த நாள் வந்தாராம், என்னது யாருக்கு தெரியணும்? ஓ, கையை தூக்கிட்டா நடத்து வராட்டு. எல்லாரும் கை தூக்குனாங்க. தெரிஞ்சவங்களுக்கு நடத்த வேண்டியது இல்லை, போயிட்டாராம். இது என்ன தெரியுதுன்னு கை தூக்குனாலும் போயிடறாரு, தெரியாதுன்னு கையை தூக்குனாலும் போயிடறாரு. சரி, இப்போ என்ன செய்யலாம்? அடுத்த வகுப்புக்கு வந்தா பாதி பேர் தெரியுதுன்னு கை தூக்குவோம், பாதி பேர் கையை தூக்காம தெரியாதுன்னு உட்காந்து வந்து கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் தெரியணும் பாதி பேர் தெரியாது. அப்ப என்ன சொன்னாராம்? தெரிஞ்சவங்களாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிருங்கன்னு போயிட்டாராம். மொத்தத்தில் அவர் கடைசி வரைக்கும் நடத்தவே இல்லை. அது போல என்னது, அறிந்தவை மறத்தலால். அதான் நடத்தியாச்சே அப்படின்னு கேட்டா என்ன செஞ்சிடும்? மறந்துருச்சு சார். ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் அறிந்தவை மறத்தலாலும். இதை மறந்தாச்சு, திருப்பியும் புத்தகத்தை கையில கொடுத்து அந்த பாட்டு தான்மா நடத்தியாச்சு, இல்ல உண்மை விளக்கு நடத்தியாச்சா இல்லையா? நடத்தியாச்சு. பொருள் சொல்லியாச்சா இல்லையா? சொல்லியாச்சு. எங்க அந்த பாட்டை படிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன செய்வோம்? அப்படியே தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்? ஏற்கனவே அறிவித்தால் அறிவது ஆன்மா சொல்லியாச்சு. அறிவித்தால் அறிவது ஆன்மா. அறிவிச்சாச்சா இல்லையா? அறிவிச்சாச்சு. சரி, மறந்து போச்சு. மறந்து பாட்டு மனப்பாடமா வேண்டாம் ஐயா, புத்தகம் கையில கொடுத்து உரை கீழே இருக்கு, மேல பாட்டு இருக்கு, கொஞ்சம் படிச்சு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன செய்யுது? அப்பவும் முதல்ல பார்த்த மாதிரியே பார்க்க. ஏன்? ஆன்ம இலக்கணம் என்னது? அறிந்தவை மறத்தலாலும் திருப்பி என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அறிவிக்க அறிதலாலும். திருப்பி ஒரு தடவை அதாம்மா சொன்னமா இல்லையா? இப்ப ஞாபகம் வந்துச்சு. எப்ப ஞாபகம் வருது? இன்னொரு தடவை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நடத்துறீங்க, ஞாபகம் வந்துச்சு. அறிவிக்க அறிதலால். அப்புறம் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையால். எல்லாம் சரி, அறிகிற தான் யார் என்று இது அறியாதான். அறிகிற தான் யாரு? நான் தன்னை மறத்தல. என்னது? நம்மளை மறந்து படிக்கிறதா? அப்படியே படிச்சுட்டு இருக்கோமா? மதியானத்தில் வேணா தன்னை மறந்து கேட்போம், படிக்க மாட்டோம். தன்னை மறந்து என்ன செய்வோம்? கேட்போம். அப்படின்னு நடத்துங்க, நல்லா இருக்கு. ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே, நீங்கள் எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன், நீ வாசி நான் தூங்குறேன் அப்படிமா. அந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு தூங்கலாம். ஆனால் மறந்து எப்படி படிக்கிறது? மறந்து படிக்க முடியுமா? தன்னை அறியாதது ஆன்மா. தன்னை அறியாது. எப்படி அறியாது? திருவருள் உணர்த்தியதாலே நான் உணர்ந்தேன் என்பதை ஆன்மா அறியாது. தன்னை அறியாமை என்பது என்னது? தலைவனை அறியாததினாலே தன்னையும் அது அறியாது, தன்னையும் அறியாது. எனவே அந்த ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? அறிவித்தால் தான் அறியும். அறிவித்தால் அறிஞ்சாலும் மறந்து அறியும். மீண்டும் மீண்டும் மறக்கும், மீண்டும் மீண்டும் அதுக்கு அறிவிக்க வேண்டியது இறைவனது தொழில். அவர் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். சரிங்களா? எனவே பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவு. இப்ப சொல்லுங்க, அறிவுன்னு பேர் சொல்லலாமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ ஆன்மா அறிவுடையதுன்னு சொல்ல வேண்டாமா? அறிவு இல்லைன்னு சொல்லிடலாமா? அப்படின்னு சொல்லலாமானா அதுக்கு அடுத்த பாட்டு, ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவியில் என் செய்ய. அலர்கண் என்னதுங்க? பதக்கான்னு முழிக்கிற கண்ணு அலர்கண். பார்வை சரியா இல்லாத கண், பார்வை சரியில்லாத கண்ணு, அதுக்கு என்ன பேருங்க? அலர்கண் என்பது பார்வை சரியா இல்லாத கண். அந்த அலர்கண்ணுக்கு ஒளி இருந்தா என்ன, இருட்டா இருந்தா என்ன, முன்னாடி உலகம் அழகா தெரிஞ்சா என்ன, அவனுக்கு என்ன தெரிய போகுது? எல்லாம் ஒண்ணுதான். எப்படி தெரியும்? பிளர்ரா தெரியும். வெளிச்சமா இருந்தாலும் தெரியாது, இருட்டா இருந்தாலும் தெரியாது. அவனுக்கு நல்ல ஒரு அழகான ஓவியத்தை வச்சு எப்படியா இருக்கு அப்படின்னா, எப்படி இருக்கு, எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அவனுக்கு
என்னது? ஒளியும் இருளும். உலகு, உலகுன்னு என்னது? உலகினுடைய காட்சி, அழகான காட்சி அல்லது துன்பம் இன்பம் எது வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க. அது எதுவா இருந்தாலும் எதுக்கு பிரயோஜனம் இல்லை? அலர்கண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. தெளிவியில் அலர்கண் தெளிவியில் ஏன் செய்ய? இந்த கண்ணுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இப்போ இது என்ன சொல்லிட்டாரு? கண்ணை சொல்லிட்டாரு. பாட்டில் ஆன்மாவை பற்றி ஏதாவது செய்திருக்கா? ஆன்மாவை பற்றி செய்தியே இல்லை. எதை சொல்லிட்டாரு? அலர்கண்ணுக்கு ஒளி இருந்தா என்ன, இருள் இருந்தா என்ன, உலகு இருந்தா என்ன, ஒரு பயனும் இல்லை. அதுபோல அறிவு விளங்காத ஆன்மாவுக்கு பெருமான் வந்தா என்ன, ஆணவமலம் இருந்தா என்ன, சிற்றின்மை இருந்தா என்ன, பேரின்மை இருந்தா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த ஆன்மா என்ன செய்யணும்? கொஞ்சமாவது இந்த கண்ணுக்கு பார்க்கிற தன்மை இருக்கணுமா இல்லையா? பார்க்கிற தன்மை இருக்கணும். அதுபோல ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? அறிவு விளக்கம் கொஞ்சமாவது இருக்கணும். அறிவு விளக்கம் இல்லாத ஆன்மாவுக்கு என்ன சொல்லியும் பயனில்லை, என்ன சொல்லியும் பயனில்லை என்பதை இந்த பாடல்ல சொல்லுகிறார். அடுத்த பாடலை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம். வச்சுட்டோம்ல ஐயா வந்து தரேன். வெளியில் போனால் கஷ்டம், உள்ளே இருக்குதான் நல்லா இருக்குது. வெளியில் போனீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது. நடத்தினார் ஐயா, உங்களுக்கு எப்படி அறிவு விளங்குச்சா இல்லையா? பழைய மாணவர்கள் சொல்லுங்க. யாருக்காவது புத்தகம் வேணும்னா வாங்கிக்கிங்க. இந்த புதிய மாணவர்களுக்கு இந்த வகுப்பில் இப்போ இருக்கிறவங்க யார் யாருக்கு நம்ம ஆதின கேலண்டர் 25 ஜூன் முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருச்சு. இப்போ தான் வந்துக்குது கேலண்டரு. என்ன பண்ணுறது? ஒன்றும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. அதனால் புதிய மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து கேலண்டர் வந்து சேர்ந்துருக்காது. பழைய மாணவருக்கு ஓரளவு கொடுத்துட்டோம். இந்த வகுப்பில் யார் யாருக்கு கேலண்டர் வேணும் அப்படின்றது உங்களுக்கு வேணுது கீழே வாங்கிக்கோங்க. நிறையா இருக்குது கேலண்டரு. உங்களுக்கு ஏதாவது புரிகிற மாதிரி இருக்கா? பழைய மாணவர்கள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க. சித்தாந்தம் பற்றிய உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா? வேகமாக போகுதா, மெதுவாக போகுதா? யாராவது ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்களேன். புதிய மாணவர்கள் ஏதாவது என்ன சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க எங்களுக்கு. இல்லை, வகுப்பு குறித்த சந்தேகம் கூட வேண்டாம். வகுப்பு குறித்த இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாம், இல்லை கொஞ்சம் மெதுவாக போகலாம். ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே அங்கே மெதுவாக போகிறதுங்கிறீங்களா? இன்னும் மெதுவாக போகணுன்றாங்களா? இல்லை, புதிய மாணவர் ஏன்னா புதுசாக இப்போ தான் சித்தாந்தம் கொஞ்சம் அடிப்படையாக கேட்டிருப்பீங்க. அதனால் உங்களுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், யாராவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். டீ எடுத்துகிட்டு வர சொல்ல சீக்கிரம். புதிய மாணவர்கள் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. சித்தாந்தம் ஏன்னா பழைய மாணவர்களே கருத்து சொல்ல மாட்டேன். எது திருவருள் உனக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கிறா அது நடக்க வேண்டியதுதான். பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டா சன்னதிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாடு பொழில் திருவாபாடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோம் திருமரபு நீடோடி தலைகமாதோம் திருமரபு நீடோடி தலைகமாதோம் வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம்ம இந்த புதிய மாணவர்கள் சேர்த்தனவங்க இன்னும் ஒரு